மீனராசினியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் வந்து குழந்தைகள்னாலும் சரி, வேலைனாலையும் சரி, கடவுள்னாலையும் சரி, மற்ற எல்லா விஷயங்கள்னாலுமே நமக்கு அதிகப்படியாக ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்ற மாதிரியான முறையாக நம்ம வந்து இந்த மாதம் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான விஷயமா இந்த ஒரு மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக. இது ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இது நாள் வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருந்தோம், சனியுடைய நிலையினால் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தோம்னா அந்த விஷயம் இல்லாமல் நமக்கு வந்து ஓடி போயிடும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த ஒரு மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்த ஒரு மாதத்திலே கொஞ்சம் பணம் போட்டா அதிக பணம் வருது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவோ, அல்லது வந்து இந்த லேவாதேவின்னு சொல்லுவோம், அதாவது பணத்தை கொஞ்சம் கொடுத்துட்டு திரும்பி கொஞ்ச நாள் ஒரு ரொட்டேஷன் பண்ணிட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்க யார்ட்டாவது வாங்குறதும் சரி, அவங்க உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போறது அப்படின்ற மாதிரியான விஷயமும் இது ரெண்டு செஞ்சாலுமே இந்த ஒரு மாதம் அதன் மூலமாக நிறைய மனக்கசப்புகளையும் சரி, சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது மீனராசினருக்கு. அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து கவனமா பார்க்கணும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சரி, வேலையை பொறுத்த வரைக்கும் சரி, எல்லாத்துலேயும் ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். குழந்தைகள் அப்படிங்கிறது உங்க குழந்தைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 5 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 15 வயசோ அல்லது வந்து 20 வயசு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து மிக உயர்ந்த நிலைக்கு அவர்களுடைய படிப்பாகட்டும், அவர்களுடைய இது உடம்பாகட்டும், எல்லா விஷயத்திலுமே அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், அந்த விஷயத்துல எல்லாமே அவங்க ரொம்ப உயர பரப்பதை நீங்கள் பார்த்து இந்த ஒரு மாதத்திலே குதூகலிக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஒரு மாதம் வந்து மீனராசினருக்கு இருக்க போகிறது. அதனால ஒரு சந்தோஷம் நிறைந்த மாதம், பணம் நிறைந்த மாதம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் நம்ம வந்து சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். சிவனை நீங்கள் தினசரி வழிபட்டு வருவதுங்கிறது கண்டிப்பான முறையிலே தேவை. அதே மாதிரி இந்த சனியுடைய நிலையை பற்றி நான் வந்து பல பதிவுகள் மீனராசினருக்கு போட்டிருக்கேன். சிவனுக்கு நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அபிஷேகம் செய்யறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து வெளியில வந்துடலாம். அந்த அபிஷேகம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து பாலும் தேனும் தயிரும் தான் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சிவனுக்கு மிக மிக பிடிப்பது அப்படிங்கிறது நீர் தான். வில்வத்தை வந்து டிப் பண்ணிருக்கிற ஒரு நீர் தான். அதனால நீங்க சுத்தமான பாட்டில் ஏதாவது இந்த வாட்டர் இருக்கு இல்லையா, இந்த ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு கிடைக்குது, அது மாதிரியான ஒரு வாட்டர், மினரல் வாட்டர்லாம் கிடைக்குது இல்லையா, அதுல வந்து வாங்கிட்டு நீங்க உள்ள வந்து முதல் நாளே வாங்கி ஓபன் பண்ணிட்டு கொஞ்சம் வில் வேலையை உள்ள போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க கோயிலுக்கு கட்டி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அதை அப்படியே கிளீன் பண்றதுக்கும் மற்ற விஷயங்களை, அதாவது கண்டிப்பாக சுத்த ஜலத்தை போட்டுட்டு தான் நம்ம வந்து சிவனுக்கு ஒவ்வொரு அபிஷேகமா செய்வாங்க. அது மாதிரி ஒரு 3 பாட்டில் 2 பாட்டில் நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா கூட உங்களுக்கு 20 ரூபா 30 ரூபாயில போயிடும். வியாழக்கிழமையாக பார்த்து செய்து வருவது அப்படிங்கிறதும் சனிக்கிழமையாக பார்த்து செய்வது ரெண்டுல எது உங்களுக்கு முடியுமோ அது மாதிரியான விஷயமா செய்யறதுங்கிறதும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் மீனராசினரை பொறுத்த வரைக்கும். பெரும்பாலான மீனராசினருக்கு மிக உயரிய மந்திரம் அப்படின்ற ஒரு மந்திரம் வந்து உபாசனைக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா துர்கா சுத்தம்னு கேட்டிருப்பீங்க. அந்த துர்கா சுத்தமாகட்டும் அல்லது சண்டி ஹோமம் ஏதாவது செய்யறதோ அல்லது வந்து சண்டி பாராயணம் பண்றதை கேட்கறதோ, சண்டி ஹோமத்தை பார்க்கறது கலந்துக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக துர்கை வழிபாடு, இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும்.